வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடி தோட்டம் தொடங்குபவர்கள் செய்யக்கூடிய 10 தவறுகளை தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்டனிங் பத்தி நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனாலும் என்னது கார்டனிங் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேராசையில அதிகப்படியான செடிகளை வளர்க்குறது. ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடியோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி பாட்டை செலக்ட் பண்ணிக்கணும். ஆன செடிகளுக்கெல்லாம் பெரிய பாட்டையும், பெரிய செடிக்கெல்லாம் சின்ன பாட்டையும் செலக்ட் பண்ணிடுவோம். அடுத்த மூணாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீன் நெட் வேணும் அப்படின்னு நினைக்கிறது. கிரீன் நெட் எல்லா இதுக்கும் தேவையெல்லாம் கிடையாது, சரிங்களா? வெயிலுக்கு தேவைக்கேற்ப கிடைக்கணும். ஆனா நாம என்ன பண்ணிடுவோம், கிரீன் நெட் வச்சே ஆகணும் அப்படின்ற அவசியத்துல கிரீன் நெட்டை வச்சிருவோம். அதனால என்ன கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெயிலே செடிகளுக்கு கிடைக்காது. நாலாவது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு க்ரோ பேக் ஃபுல்லாவே என்ன பண்றது, செடியை வளர்க்குறது. அதாவது ஒரு க்ரோ பேக்ல ஒரு செடி வளர்க்கலாம், இல்ல 2 செடி வளர்க்கலாம். ஆனா நாம என்ன பண்ணிடுவோம், அது ஃபுல்லாவே என்ன பண்ணுவோம், செடியை நட்டு வளர்த்துருவோம். அஞ்சாவது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சூரிய ஒளியை படாத இடத்துல செடியில வளர்க்குறது. சூரிய ஒளி பட்டா மட்டும்தான் செடி நல்லா வளரும். ஆனா நாம என்ன நினைச்சுப்போம், நிழல்ல வச்சாதான் செடி வளரும் அப்படின்ற நினைப்புல சூரிய ஒளி படாமலே என்ன பண்ணிடுவோம், செடியை வளர்ப்போம். ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நட்டு வச்ச செடியெல்லாம் ஒழுங்கா வளர்ந்துருக்கான்னு கவனிக்கணும். ஏழாவது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவையான உரங்களை நம்ம போடவே மாட்டோம். அதுக்கு என்ன சத்து குறைபாடு இருக்கு அப்படின்னு கவனிக்காமலே விட்டுறது. எட்டாவது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தண்ணி வந்துட்டு தேவைக்கேற்ப விடணும். ஆனா நம்ம என்ன பண்ணிடுவோம், டெய்லிக்கும் தண்ணி விடுறது. இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, வேரெல்லாம் சீக்கிரமா அழுகி போயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஒன்பதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, எந்தெந்த சீசன்ல என்னென்ன பயிர் விளையுமோ, செடி காய்க்குமோ பூக்குமோ அதை விட்டுட்டு கையில கிடைக்கிற எல்லா விதையும் எந்த சீசனிங் தெரியாம விதைச்சு விட்டுறது. பத்தாவதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, மண் கலவை சரியாவே இருக்கணும். ஆனா நாம என்ன பண்ணிடுவோம், என்ன அளவுல மண்ணு கலவை இருக்கணும் அப்படின்னு தெரியாது. தொட்டி ஃபுல்லாவே, அதாவது பேக் க்ரோ பேக் ஃபுல்லாவே என்ன பண்ணிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இல்லைன்னா பூந்தொட்டி ஃபுல்லாவே என்ன பண்ணிடணும்னா மண்ணை நிரப்பிடணும். ஆனா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஜிகே டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ மக்களே.